வித்துட்டுமா அவ எடுக்க மாட்டான். போடா ரூபா மாதிரி நோ நீங்க அழகு என்ன சொன்னாலும் ஐ லவ் யூ டு வினோத். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கானா வினோத் இருக்காரு பார்த்தீங்களா, பெட்டியை தூக்கிட்டாருங்க. அந்த விஷயத்த ப்ரோமோலியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல தான் இதை ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஃப்ரைடே எபிசோட்லேயே இது வரப்போது போல. ஸோ இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் போடாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வந்து அரோரா இருக்காங்கல்ல, அந்த பெட்டியை முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணி நான் பெட்டியை எடுத்துறவா அப்படின்ற மாதிரி கானா வினோத் கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. கானா வினோத் சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அவ சொல்லதான் செய்வா, அவெல்லாம் கண்டிப்பா எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க திரும்ப திரும்ப நான் எடுக்கவான்னு கானா வினோத் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது கானா வினோத் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு அந்த பெட்டியை கையில எடுத்துட்டாரு. நான் பெட்டியை எடுக்க போறேன்னு எடுத்துட்டாரு. இந்த விஷயத்த வீட்டில் இருக்க யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் திடீர்னு இவர் பெட்டியை தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எனக்கு புரியாத விஷயத்த சொல்றாங்க. அது உங்களுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. 18 லட்ச ரூபாயை கானா வினோத் எடுத்திருக்காரு. சரி, கானா வினோத் எடுக்கிற லெவலுக்கு யோசிக்கிறாருல. ஆனால் விக்ரம், சாண்ட்ரா, சபரிலாம் வந்து அதை எடுக்கிற மைண்ட் செட்டுக்கே வரலங்க. சாண்ட்ராலாம் எனக்கு தெரிஞ்சு கடைசி பொசிஷனில் இருக்காங்க. இப்போ 6 பேரில் அவங்க தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா எந்த நம்பிக்கையில் இருந்தாங்க? ஒருவேளை இன்னும் 25 லட்சம் வரும் எடுக்கலான் இருந்தாங்களா? நான்லாம் 10 லட்சம் வைக்கும் போதே யாராவது எடுத்துருவாங்கன்னு நினைச்சேங்க. ஏன்னா விக்ரம், சாண்ட்ராவை உள்ள வர எல்லாருமே அடிக்கிறாங்க. அதை வச்சே விக்ரம், சாண்ட்ரா நம்ம ரொம்ப பின்னாடி பொசிஷன்ல தான் இருக்கோன்றதை கெஸ் பண்ணியிருப்பாங்க. கெஸ் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய் சேரும் போதே எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் 18 லட்ச ரூபாய் வந்ததுக்கு அப்புறமும் கானா வினோத் எடுக்கிறாரு. இவங்க 2 பேரும் இன்னும் எடுக்கிறதுக்கு ட்ரை கூட பண்ணலங்க. ஸோ இப்போ கானா வினோத் எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையிலே பயங்கரமாக ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா இது, நம்ம கொஞ்சம் ஏறினா எடுக்கலாம்னு நினைச்சுமே இவர் எடுத்துட்டாரேன்னு ஷாக் ஆயிருப்பாங்க. கானா வினோத் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆயிருப்பாரு. அடப்பாவீங்களா, நம்ம என்னடா அன்அபிஷியல் ஓட்டிங்ல எங்கேயோ இருக்கோம், நம்ம உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா 50 லட்ச ரூபாய் நமக்கு தானே, அவசரப்பட்டு எடுத்துட்டோமேனு கானா வினோத் வெளியே போய் ஃபீல் பண்ண போறாரு. நிச்சயமா வெளியே போய் அதெல்லாம் பார்ப்பாரு, நம்ம ஜெயிக்கிற நிலைமையில இருந்து இப்படி விட்டுட்டுமேன்ட்டு. ஆனா உள்ள இருந்து வந்து சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். உள்ள இருந்து அவர் பண்ணது சரிதாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, திடீர்னு நம்மள செகண்ட் இடத்துக்கு கொண்டு வந்துட்டா காசு கிடைக்காது, சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும், சுத்தமா கிடைக்காது. இதுவே இந்த இப்ப 18 லட்சத்தை எடுத்துட்டா கண்ணுக்கு தெரியிற காசை எடுத்த மாதிரி இருக்குல்ல. ஸோ எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து எமோஷனலா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் தான் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன் மச்சான் எடுத்த, எதுக்காக எடுத்தன்ட்டு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி பிரவீன் ராஜ் ஏன் எடுத்தேன்னு கேட்கிறாரு. நான் பட்ட கஷ்டத்துக்கு இது போதும்டா எனக்கு, இதுவே எனக்கு கோடி மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சபரி வந்து முத்தம் கொடுக்குறாரு, கெமி கட்டி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் லைட்டா அழ ஆரம்பிச்சிட்டாரு, எமோஷனலாக அழ ஆரம்பிச்சிட்டாரா. அப்ப கட்டி பிடிச்ச திவ்யா இருக்காங்கல்ல, அண்ணன் நீங்க அழக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி வெல் பிளேட் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை பார்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு கானா வினோத்தை அழுதுகிட்டே லவ் யூ பிக் பாஸ்னு சொல்லிட்டாரு. ஐ லவ் யூ டு கானா வினோத் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல கானா வினோத் பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு. அந்த பெட்டியெல்லாம் கீழே வச்சுட்டு முட்டி போட்ட மாதிரிலாம் தேம்பி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. கானா வினோத்தை எந்த விஷயம் யோசிக்க வச்சதுன்னு தெரியல. அவர் இந்த ஆங்கிள் தாங்க யோசிச்சிருப்பாரு. 50 லட்ச ரூபாய் நம்ம வின் பண்ணுவோன்னு கானா வினோத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும், சுத்தமா காசு கிடைக்காது. ஆனா இது 18 லட்ச ரூபாய் எடுத்துடலான்னு டக்குன்னு யோசிச்சு எடுத்துட்டாரு போல. ஏன்னா அரோரா எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் சட்டுன்னு எடுத்துட்டாரு. பிக் பாஸும் பாராட்டுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப லட்சத்துல நீங்க எடுத்திருக்கீங்கல்ல, இது கோடியா மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கேமோட ஒரு டைமென்ஷனே மாறப்போகுதுங்க. என்ன டைமென்ஷன் மாறப்போகுதுன்னா, இவருக்கு அடுத்த பொசிஷன்ல திவ்யா இருக்காங்கன்றதுனால இவர் போனதுனால திவ்யா தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னு நான் சொல்றேன். இப்ப கானா வினோத்துக்கு பெரிய ஓட்டு இருக்கு. இப்ப கானா வினோத் வெளியே போன மாதிரி தானே. இப்ப கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க திவ்யாக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அதுல ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா காம்படிஷனா பார்த்தவங்கல்ல. இப்ப கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டவங்க திவ்யா ஒரு காம்படிஷன் மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. இப்ப கானா வினோத் போனதுனால அவங்க ஓட்டு யாருக்கு போக போகுது? திவ்யாக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வரதான் செய்யும். அதாவது கானா வினோத்ல இருந்து ஸ்பிளிட்டா ஒரு ஓட்டு திவ்யாக்கும் வரதான் செய்யும். ஆனா வேற யாருக்கும் போக வாய்ப்பு இருக்கு. வேற யாருக்காவது போகும்னா யாருக்கு போகும்? இதுக்கப்புறம் இந்த கேமோட டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது, யார் அந்த ஃபைனல் 2 பொசிஷன்ல நிக்க போறாங்க, இது எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா எனக்கு என்னன்னா, சாண்ட்ரா, விக்ரம் எதனால எடுக்காம விட்டாங்க? அவங்க மைண்டுக்குள்ள என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க? எங்க 18 லட்சம் வர வரைக்கும் இவங்க எடுக்க வேணான்ற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க?
ஜெயிப்போன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்ததா? அதுதான் என்னோட கேள்வி. சரி, எல்லாருமே நம்பிக்கை வைக்கலாம் தான், நம்ம ஜெயிப்போம், நம்ம நல்லா விளையாடுறோம், ஜெயிப்போன்ட்டு நம்பிக்கை வைக்கலாம் தான். ஆனால் வீட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரி கொடுத்த எல்லாருமே உங்களோட கேமை பற்றி அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் அவ்வளோ நெகட்டிவாக போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ பெட்டி எடுத்துகிட்டு போகிறது தானே சேஃப்னு நீங்கள் யோசிச்சு பெட்டி எடுத்துருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், சாண்ட்ரா, அதே மாதிரி விக்ரம், சபரி கூட நான் சொல்லுவேன், இவங்க 3 பேருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எடுக்காததுனால இப்போ கானா வினோத் எடுத்து இவரும் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. ஜெயிக்கிற ஆப்ஷன் இருக்கும் போது பெட்டி எடுத்துகிட்டு போறாரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ இல்லை மாற்று கருத்து இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.